இந்த பிப்ரவரி மாதமாட்டம் மாநில தலைவரும் சேனாமன் அவர்கள் இணைந்து கொளத்தூரில் ஒரு ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்று எனது கடுமையான வேண்டுகோள். ஏனென்றால் ஒவ்வொரு சங்கங்களும் ஆண்டு விழா நடத்தி வருகிறது, நாமும் நடத்த வேண்டும் என்பதை எனக்கு இந்த ஆண்டு விழாவை 11 ஆண்டு நடத்துவதற்கு இங்க உள்ள நமது அண்ணாச்சி வின்சென்ட் அண்ணாச்சி எவ்வளவு சிரமப்பட்டு இந்த 11 ஆண்டு நடத்தி வராங்கன்னா அதில் உள்ள நிர்வாகிகளும் அதே போல இங்க இருக்கும் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க பார்த்தாலும் இந்த ஆண்டு விழா நடைபெறுகிறது. நம்ம ஆண்டு விழா நடைபெற்றால் நம்ம ஒற்றுமையை கொஞ்சம் பலமா சேர்க்கும். அதுக்குதான் அந்த ஆண்டு விழா வைக்கணும். ஆண்டு விழா வைக்காத சங்கங்கள்லாம் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் பின்னடைவா தான் தெரியுது. நானும் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் செய்ததுனால இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன். இதே போல அருகாமையில் உள்ள சங்கங்கள் ஒரு மாதமாகட்டும் உங்கள் உறுப்பினர்கள் அழைத்து ஒரு குடும்ப விழாவாக நடத்தி ஒவ்வொரு பக்கமும் சங்கங்களை பலப்படுத்த அப்பதான் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்பதையும் நான் செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் உங்களை தலைவரிடம் இது கோரிக்கையாக வைக்கிறேன். தலைவர் இதற்கு ஒரு விடை தருவார்கள் என்று நினைக்கிறேன். அதே போல இப்போது நமது அமைப்பு திருநெல்வேலியில் தென்மண்டல வணிகர்கள் ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெற உள்ளது. ஏன்னா இப்பதான் தூத்துக்குடி மண்டல மாநாடு நம்ம எல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தப்பல இப்போ தென்மண்டல வணிகர்கள் மாநாடு நடத்துறாங்க. கிட்டத்தட்ட அவங்களே ஒரு 5000 பேர் அவங்க திரட்டி, ஏன்னா அந்த தென்பகுதியில் உள்ள சங்கங்கள்லாம் இணைச்சி பெரிய அளவில் வணிகத்தில் கொண்டாடும் இது மண்டல தென்மண்டல மாநாடு நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல நம்மளும் அதுக்கு அடுத்து ஜூன் மாதம் கன்னியாகுமரி வைக்கிறேன் இருக்காங்க. இது போல தென்பகுதியில பல சங்கங்களை உருவாக்கி கொண்டிருக்காங்க. அது அவங்களுக்கு இந்த ஆண்டு விழா நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால் மற்ற சங்கங்களை விட அதிகமாக உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் கூட இங்கு 160-170 உறுப்பினர்கள் சொன்னாங்க. 170 உறுப்பினர் இருந்தால் கூட இந்த சங்கத்துல இருந்து ஒரு 50 பேர் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க. அது நமக்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்புக்கு ஒரு வெற்றியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சங்கம் தான் நமக்கு முழுசா எந்த பங்களிப்பும், அதே மாதிரி மாநாடு நடத்தினாலும் முழு பங்களிப்பை நமது வடசென்னை வடக்கு மாவட்ட பொருளாளரும் இந்த சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து பெரிய அளவில் உதவி பெற்றாங்க. அதே போல நம்ம வெள்ளிவாக்கம் மார்க்கெட்ல பெரும்பாலான மாநாட்டுக்கு போன உடனே எவ்வளவு வேணும் அப்படி கொடுத்து வைப்பாங்க. அதை போல இருக்காங்க ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமை சேர்க்கிறது தான். அதே போல நம்ம இந்த நிலத்தரசு சங்கம் நம்ம லாபம், ஏன்னா அவங்களாம் இந்த வாட்டி மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து ஒரு 3 லட்சம் வசூல் பண்ணாதான் நம்ம மாநாடு நடத்த முடியும். ஏன்னா இது எதுக்கு ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா அடுத்த மாநாடு நம்ம விரைவில் சென்னையில் நடைபெறும். அதுக்கு தலைவர் பெரிய அளவில் ஆளுங்களை திரட்டி நம்ம பொது வழியில தான் நடத்தலாம். இந்த வாட்டியில் அரங்கம் எதுவுமே இல்லை. ஏன்னா மாநாடு வெற்றி மாநாடு, எல்லா மாநாடும் வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இப்ப எல்லா பகுதியிலும் சங்கங்கள் இணைந்து கொண்டிருக்கு தமிழகம் முழுவதும். இது எல்லாரும் உங்களை வாட்ஸ்அப்ல எல்லாரும் பார்த்துட்டே இருப்பீங்க. கடலூர், விழுப்புரம் எல்லா மாவட்டமும் தொடர்ந்து பேசிவிட்டு இருக்காங்க. இங்க அண்ணன் நமது மண்டல தலைவர் அவர்களும் எல்லா நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டிருக்காங்க. அவங்களையும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எல்லாரும் மண்டல மாநாடு வச்சுட்டாங்க. சென்னை மண்டல தலைவர் சென்னையில் மண்டல மாநாடு நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வண்டி யாருமே எதுவுமே யோசிக்காதங்க. பிள்ளைகளை படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிச்சிருந்தா அந்த பிள்ளைகளை சங்கத்துக்கு கொடுங்க. சங்கம் எங்களை மாதிரி தலைமைக்கு தெரியப்படுத்துவாங்க. தலைமை கண்டிப்பாக அடுத்த காலத்துக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும். ஆனா படிச்சு என்ன செய்யணும், அடுத்த கண்டே செய்யணும். ஏற்கனவே 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஜிகேஎம் காலனி பகுதியில ஒரு மாசி கடை வச்சிருக்கக்கூடிய பட்டுமேடு வியாபாரி சங்கத்தினோட உறுப்பினர் அந்த பிள்ளைக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தோம்.
அப்ப 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் தான் பெரிய விஷயம். அந்த பிள்ளை சென்ற வாரம் என்கிட்ட தொலைபேசியில பேசி அங்கே நீங்க கொடுத்த லேப்டாப் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி நான் நல்ல வேலையில இருக்கிறேன், யாராலும் கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். நம்ம என்ன செஞ்சோம், 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஒரு லேப்டாப் தான் கொடுத்தோம். அந்த பிள்ளை நல்ல வேலையில இருக்கிறேன்னு ஏதேனும் செய்யலாம் சொல்லுங்க. அது மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம தான் படிக்க வைக்கிறோம். ஏதேனும் கடன் பிரச்சனை, தொல்லை தாங்கல, கந்துவட்டி பிரச்சனைன்னா நேர தலைமைக்கு வாங்க. தலைமை அவங்களை நல்ல கவுன்சிலிங் கொடுத்து தயார் பண்ணி ஏதேனும் சிக்கல் இல்லாம செஞ்சு கொடுக்கும். குறிப்பா யாரும் வட்டிக்கு பணம் வாங்காதாங்க, தண்டனை வாங்காதாங்க, பேங்க்ல வாங்குங்க. பேங்க்ல வாங்கி அத கடை நடத்துங்க. நீங்க எல்லா வங்கி மூலமாவும் பணம் தரக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க வங்கிக்கு போகணும், எனக்கு அது சரியா தெரியல, என்ன வழிமுறை இருக்குங்கிறத கேளுங்க. நம்மளுடைய சங்கத்துல அதுக்கேற்ற நிர்வாகத்தில் ஆட்கள் இருக்காங்க, அவங்களை அனுப்பி அதனுடைய வங்கி மூலமா பணத்தை பெற்று கடை நடத்துங்க. கடை நடத்தும் போது தினம் சங்கத்துல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சங்கத்துக்கு ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் சங்கமும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதை கலந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் பேசுறதே இல்லை, அதான் பேசுங்க, கலந்து பேசுங்க. வரக்கூடிய இந்த மாநாடு ஏற்கனவே மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் நிதி அளிக்கக்கூடிய சங்கம் கிழக்கு கோட்டை வியாபார முன்னேற்ற சங்கம் தான் நிதி அளிக்கும். சென்ற வாரம் செய்தி தொடர்பாளர் சும்மா சொன்னார் 1.5 லட்சம் 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. 3 லட்சம் எந்த சங்கம் கொடுத்தது? சங்கம் கொடுத்தது. எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை என்னன்னா, மாநாடு வந்துச்சுன்னா உடனே சங்கத்தை தான் பார்ப்போம். இந்த சங்கத்தை பார்த்து ஏதோ வாய்ப்பு இருக்கான்னு சொன்ன உடனே ஆனா நாங்க முதல்ல செஞ்சிருவோம், நாங்க என்னால போன வருஷம் கொடுத்ததை விட ஒரு படி அதிகமா கொடுப்பாங்கிறத தெளிவுபடுத்துவாங்க. மாநாடு வெகு விரைவில் இடம் தேர்வு செய்து மண்டல தலைவர் உயர்பட்டக்கூடிய எல்லா நிர்வாகிகளை வச்சு மிகப்பெரிய அளவில் மாநாடு தேதி அறிவிக்கப்படும். குறிப்பா நம்ம எல்லாரும் நம்மளுடைய கருத்து பரிமாற்றத்தை வாட்ஸ்அப்ல செல்லுல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெகு விரைவில் நம்மளுக்கு ஒரு இணையதளத்தை உருவாக்கி இந்த இணையதளம் முக்கியமான நிர்வாகிகளை வைத்து பெரிய அளவுல ஒரு ஹோட்டல்ல வச்சு கண்டிப்பா லான்ச் பண்ணுவோம். அந்த நேரத்துல பண்ணி அந்த மாநாடு எங்க நடக்குங்கிறத சொல்லுவோம். மாநாட்டுல சென்ற மாநாடுக்கு கல்விக்கு 1 லட்சம் ஒதுக்கணும். இந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா அதை விட ஒரு படி அதிகமாக கல்விக்கு ஒதுக்குவோம். ஏதேனும் பிள்ளைகள் நாங்க கொடுக்கிற பணம் பூர்த்தி ஆகுமானா கிடையாது. அவ்வளவு பெரிய மேடையில இந்த சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு ஊக்கப்படுத்துறது அந்த கல்வி தொகை. அதனால இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதேனும் இருந்தீங்கன்னா மாநாட்டுக்கு தயாராகுங்க. அந்த மாநாட்டை கண்டிப்பா வாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் மாநாட்டை ஏற்றி இந்த ஊக்கத்தை கொடுக்கப்படும். உண்மையிலேயே செய்தி தொடர்பாளர் காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அருகாமையில் இருக்கிற குளத்தூர் வியாபார சங்கத்துல ஒரு ஆண்டோட வைக்கின்றாரு. உண்மையிலேயே வெகு விரைவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு குளத்தூர் வியாபார சங்கத்துடைய ஆண்டு விழா கண்டிப்பாக நடைபெறும். அடுத்த ஆண்டு இங்க ஆண்டு விழா 12வது ஆண்டு விழா வரும்போது அந்த ஆண்டு விழா நடத்திட்டு தான் இந்த ஆண்டு விழாவுக்கு நாங்கள் வருவோங்கிறத தெரிஞ்சு தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அந்த கோரிக்கை. அதனால அதை கண்டிப்பா செஞ்சிடறோம். ஆண்டு விழா நடத்த முடியாம இல்ல, அது மிகப்பெரிய அளவுல சங்கம். ஆண்டு விழா நடத்தினா 10 லட்சம் ஆகும். கண்டிப்பா அந்த ஆண்டு விழாவை இந்த முறை கண்டிப்பாக நடத்தி நம்மளுடைய செய்தி தொடர்பாளர்கள் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தலைமையான வேண்டுகோள், நடைபெற இருக்கக்கூடிய நெல்லை மாநாட்டிற்கு சுவர் விளம்பரங்களை எழுதிட்டு இருக்காங்க. நெல்லை எடுத்துக்கிட்டா ஒரு 15 மாவட்டத்தை உள்ளடக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடியில 3 மாவட்டம், கோவில்பட்டி, விருதுநகர், இப்படி சிவகங்கை வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எல்லா சுவர் விளம்பரங்கள் எழுதுறாங்க. சங்கத்தோட நிர்வாகிகள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் ஏழு இருந்தீங்கன்னா அங்க இந்த சுவர் விளம்பரத்துக்கு இருக்கக்கூடிய மண்டல தலைவர் கோடீஸ்வரனை அணுகி அதை சொல்லுங்க, அவர்கள் அதை பதிவு பண்ணுவாங்க. அது மாநாடு வரைக்கும் இருக்குங்கிறத தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் தலைவர்கள்லாம் என்ன பேசுவாங்க, நம்மளாம் என்ன கேட்கணுங்கிறத கேட்பாங்க. எல்லா உறுப்பினர்களையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் ஒவ்வொருவர்களும் பேசுவதையும் காது கொடுத்து நன்றாக கேட்டார்கள். நீங்களும் அதே போல சங்கத்துக்கு ஒட்டுத்துணையா இருக்க வேண்டும் என்று கேட்டு
இந்த சங்கம் பல்வேறு ஆண்டு விழாக்களை நடத்த வேண்டும் என்று வாழ்த்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என இறைவனை வேண்டி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நல்ல ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கிழக்கு கொளத்தூர் சாலை வியாபாரிகள் சங்கத்தினுடைய 11வது ஆண்டு விழாவிற்கு வெகு திரளாக சங்கத்தின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த சங்கத்திலிருந்து ஏற்கனவே நடைபெற்ற அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்துள்ள கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி அடிப்படையில் சென்ற வாரம் மிகப்பெரிய அளவில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் நிறைய பேர் கலந்து கொண்டனர். எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய அந்த ஆர்ப்பாட்டம் டெல்லி வரைக்கு எதிரொலித்தது. குறிப்பா ராஜஸ்தானில் நடந்த 55வது கவுன்சிலிங் கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்திருக்கக்கூடிய அமைச்சர் பங்கேற்று எங்களுடைய நிலையை எடுத்து கூறினர். அதற்கு அவர்கள் செவிசாய்த்து அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததோ அதே மாதிரி கவுன்சிலிங் கூட்டத்தில் கடை நடத்தக்கூடிய வாடகைக்கு 18% ஜிஎஸ்டியை தள்ளுபடி செய்துள்ளனர். அதனால மத்திய அரசிற்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக ஒரு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா மாநிலத்தினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எல்லா வணிகர்களை கோரிக்கைகளை ஏற்று நிறைய சலுகைகளை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது மாநகராட்சியினுடைய உரிமம் பல்மடங்கு ஏற்றப்பட்டுள்ளது. அதை இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளாக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாக அந்த உயர்த்தப்பட்ட வணிக உரிமத்தை உடனடியாக பரிசீலனை செய்து உடனடியாக அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலேயே தெரியப்படுத்தி உள்ளோம். ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கைகளை வணிகர் சங்கத்திலிருந்து கொடுக்கிறோம். அது ஒண்ணுமே சரியா செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. குறிப்பா கடை நடத்தக்கூடிய ஓய்வூதியம் ஐயா கலைஞர் அவர்கள் வணிக நல வாரியத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வணிக நல வாரியத்துல கடை நடத்தக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அதுல பயன்பாட்டாக இருந்தது. ஆனால் அன்று இருந்த நிலை இன்று இல்லை. ஒவ்வொரு வீடும் தமிழக முதல்வர் என்றால் காப்பீடு திட்டம், பாரத பிரதமர் என்றால் காப்பீடு திட்டம், இப்படி வந்துள்ள நேரத்துல வணிக நல வாரியத்துல ஒரு விபத்துல இறந்தாங்கன்னா 2 லட்சமா இருக்கிறத 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வணிக நல வாரியத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றால் உரிமம் பெற வேண்டும். அந்த உரிமம் பெற்றாலே வணிக நல வாரியத்துல உறுப்பினரா ஆயிட்டாங்கிற ஒரு நிலையை அரசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏற்கனவே மண்டல வாரியாக ஒவ்வொரு மண்டலத்தின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடி மண்டல மாநாடு நடத்தப்பட்டது. அது மிகப்பெரிய அளவில் தென் மண்டலத்தில் எழுச்சியாக பேசப்பட்டது. அதை அடுத்து நெல்லை மண்டலம் சார்ந்து குறிப்பா 15 மாவட்டத்தை உள்ளடக்கி நெல்லையில மிகப்பெரிய அளவில் ஜனவரி வருகின்ற 2025 ஜனவரி 26 அன்று ஜனவரி 26 அன்று நெல்லையில மிகப்பெரிய அளவில் மாநாடு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய மே 5 மாநாடு சென்னையில தான் நடக்குங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதனுடைய சங்கம் மிகப்பெரிய அளவில் பலமா இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். மாநகராட்சி குறிப்பா ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளா இந்த நேரத்தில் தெரியப்படுத்துறோம். கடையில குப்பை போட்டா வரி, மாநகராட்சியினுடைய தொல்லைகள், பேரூராட்சி, நகராட்சி, இப்படி தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொல்லை கொடுத்துருக்காங்க அதிகாரிகள். அப்படி அதிகாரிகள் அத்துமீறல் நடந்தால் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு உண்மையிலேயே சும்மா இருக்காது, மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தும். இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு தாழ்மையால வேண்டுகோளை வைக்கிறோம். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம்.